உலகில் 80% வணிகம் கடல் வழியா தான் இன்னைக்கும் நடந்துட்டு இருக்கு. யாரெல்லாம் கீழடி அருங்காட்சியகம் போயிருக்கீங்க? அங்க சுமார் 5000 வருஷத்துக்கு முன்னாடியே கடல் வணிகம் செஞ்சதோட சான்றுகள் இன்னைக்கும் நமக்கு வியப்பின் உச்சம்தான். இன்னைக்கு பெரிய போர்ட்ஸ் அண்ட் டெர்மினல்ஸ் அண்ட் சீ ரூட்ஸ் லைக் சூயிஸ் கனல் எல்லாருமே டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அண்ட் எஸ்இஓ பண்றதுனால பெரிய ஷிப்பிங் அலையன்சஸ் அண்ட் முதலீடுகள் ஈர்க்கப்படுகிறது. லெட்ஸ் see detailing about evolution of marketing series number 3. இன்றைய தங்கம் மற்றும் வைரத்துக்கு நிகரா ஒரு பொருளுக்கு டிமாண்ட் இருந்ததுன்னா அது நம்ம இந்திய மிளகுக்கு தான். இந்திய மிளகுக்கு உலகம் ஃபுல்லா 80% டிமாண்ட் இருந்துச்சு. அப்புறம் மாலைப்பத்திரம் அப்படிங்கிற ஒரு வகையான செடியை நம்ம நாட்டில் இருந்து வாங்கி தான் ரோமானியர்கள் அவங்களோட பெர்ஃப்யூம்க்கும் மெடிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ்க்கும் யூஸ் பண்ணியிருக்காங்க. பிறகு இந்தியால இருந்து கம்பீரமான புலிகள் மற்றும் அழகான மிடுக்கான யானைகள் இங்க இருந்து தான் ரோமுக்கு ஏற்றுமதி பண்ணியிருக்காங்க. பதிலுக்கு சில குறிப்பிட்ட வகையான மீன் பேஸ்டுகளை ரோமானியர்கள் நமக்கு ஏற்றுமதி செஞ்சிருக்காங்க. பின்னாளில் சில நாட்டு ராஜாக்கள் மனிதர்களை அடிமைகளா பிற நாட்டிற்கு ஏற்றுமதி பண்ணது வருத்தம் தான். அப்படி அன்னைக்கு நிசிங்கா என்கிற ஒரு ஆப்பிரிக்க அரசி டச் நாட்டுக்கு ஆண்டுக்கு 13,000 மக்களை அடிமைகளா கடல் வழியா அனுப்பிச்சிருக்காங்க. 1ஆம் நூற்றாண்டில் சுமார் 100க்கும் மேற்பட்ட கப்பல்கள் ஆண்டுதோறும் இந்தியா மற்றும் ரோமிற்கு இடையே வணிக பாலமா இருந்திருக்கு. தட் இஸ் சில்க் ரோட். இன்றைய US டாக்ஸ் மேட் ஹியூஜ் இம்பாக்ட்ஸ் ஆன் தி வேர்ல்ட் எக்கானமி லைக் அன்றைய ரோமன் டாக்ஸ். இதனால அந்த நாட்டோட வருமானம் 3ல் 1 பங்கு கடல் வணிகம் மூலியமா தான் கிடைச்சிருக்கு. Follow Century Media for business. Contact numbers in description and see you all with another interesting facts. Share your thoughts into comments.